ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 3 ஓடிய எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீசன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் ஓட லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ரோ, நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. சீசன் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் ப்ரோ நடுவில் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா 2 வருஷம் கேப் இருந்தது. அதனால தான் எல்லாருமே பாக்குறது கொஞ்சம் பெரிய பசங்களா வளர்ந்துருப்பாங்க. ஈவன் நீங்க டோக்கா கூட போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பொண்ணா வளர்ந்திருந்தா. சோ இதுதான் ரீசன் 2 வருஷம் நடுவில் கடந்து போயிடுச்சு. அதனால இந்த சீசன் முழுக்க நீங்க பார்க்கும்போது டைம் ஸ்கிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி 2 வருஷம் ஸ்கிப் ஆகி வந்ததோ அதே மாதிரி இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எபிசோட்ஸ்க்கு நடுவுலயும் நிறைய இடத்துல டைம் வந்து ஸ்கிப் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனா நீங்க யாரும் கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஸ்டோரி தெளிவா புரியும். ஏன்னா நீங்க இந்த அனிமேவை இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல்ல. வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் இந்த யூரி பைபிள் இருக்கா இல்லையா, அவன் ஆபரேஷன் எல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு என்னடா அது நம்ம உடம்புல எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல, பவர் இன்க்ரீஸ் ஆகும் அது ஆகும்னாங்க. ஆனா எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் ஒண்ணு ஞாபகம் வருது. அதாவது இவன் ஆபரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வாஷுவை போய் டைரக்டா மீட் பண்ணி பர்மிஷன் வாங்கணும்ன்றதுக்காக போயிருந்திருப்பான். அந்த இடத்துல அரிமாவையும் மீட் பண்ணியிருந்திருப்பான். ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல வாஷு இவன் ஆபரேஷன் பண்ண போறான்றதுக்கான முடிவை எடுக்கிறதுக்கு பதிலா அரிமா கிட்ட என்னப்பா இவனுக்கு ஆபரேஷன் பண்ணலாமான்றத கேட்டுட்டு தான் முடிவு எடுத்திருப்பாரு. அதனாலதான் அந்த விஷயத்துல எல்லாத்தையுமே இப்ப இவன் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. யாரு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள தான் எல்லாருமே மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, ஏன் அவங்க சொல்றது தான் கேட்பாங்க. அதனால நானும் ஒரு நாள் ஸ்ட்ராங்கா மாறுவேன். அப்ப அந்த ஐசிஐ பேச்செல்லாம் நான் கேட்கவே மாட்டேன்னு ஐசிஐ மேல இவனுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை இந்த பக்கம் லைட்டா வெளியில காட்டிட்டு வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப இவனுக்கு லீடரா இருக்கக்கூடிய ஜின்ஷி இருக்கான் இல்லையா, அதாவது இவங்க டீம் உடைய கேப்டன், அவன் என்ன பண்றான், டைரக்டா இவன்ட்ட வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவன் யாருக்கிட்டையுமே சொல்லாம போயிட்டு ஒரு ஆபரேஷன் பண்ணா இல்லையா, அந்த விஷயம் எல்லாமே இவனுடைய டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. அதனாலதான் ஒருவேளை தன்னுடைய ஃப்ரெண்ட் திரும்பவும் கேப்டனா மாறதுக்காக தான் இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணிருக்கான் போலன்னு, டேய் உனக்கு கேப்டனா மாறணும்னு சொல்றா, நான் வேணா என்னுடைய பதவி உனக்காக விட்டு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு உன வெறியேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இவனும் தனக்குள்ள இருக்கக்கூடிய கோவத்தை வெளியில காட்டாம, டேய் எனக்குன்னு ஒரு நேரம் வரும்டா, அன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன்டான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் இந்த சைக்கோ இருக்கா இல்லையா, அதாவது இந்த குட்டி வாண்டு, அவளையுமே ஒளிஞ்சிருந்து பாத்துட்டா. ஆனா இவங்க திரும்பி இவளை பாக்குறதுக்குள்ள ஐயோ ஆத்தாடி நான் எதுவுமே பார்க்கலன்னு திரும்ப அடிச்சு பிடிச்சி ரூமுக்கே ஓடி போயிட்டா. பட் இப்படியே இவ டீம் கூட வந்து பேசாம இருந்தானா இவளை இந்த இடத்தை விட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க இல்லையா. அதனால இப்ப இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அங்க பாருமா அடுத்து நம்ம நட் கிராக்கர்ன்ற ஒரு கோலை போட்டு தர போறோம், சோ நீங்க கூட வந்து சேர்ந்துக்கோன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா இவ ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு போங்கடா பொடி பயில்களா நான் வரமாட்டேன்ற மாதிரி பேசவும் இவங்க எல்லாருமே கோபத்துல கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து, ஹே இங்க பாரு இப்ப மட்டும் நீங்க கூட வரல உன்னை இந்த இடத்தை விட்டு துரத்தி விட்டுடுவாங்க. இன்னும் உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா நீ இங்க சிசிசி கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா கேம் விளையாண்டுக்கிட்டு நல்லா 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கல, இதை எல்லாத்தையும் நாளையில இருந்து நீ பண்ண முடியாது. ஏன்னா உன்னை டீமை விட்டு நாங்க ரிமூவ் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொன்ன உடனே ஐயோ எனக்கு எப்படி சொல்றீங்க, எனக்கு சோறு கேம் இது ரெண்டுமே முக்கியம், அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இப்ப என்ன டீம் மீட்டிங் தானே வரணும், எப்ப வரணும்னு சொல்லுங்கன்னு கேட்க நாளைக்கு காலையில 7 மணிக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டானுங்க. ஆனா மறுநாள் காலையில 7 மணிக்கு டீம் மீட்டிங்க்கு இவ வரவே இல்லை. ஏன்னா அவ நைட்டு முழுக்க நல்லா சாப்பிட்டுட்டு கேம் விளையாண்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறா. அதனாலதான் இந்த இடத்துக்கு வர வேண்டிய ஹையர் அபிஷியல் வரதுக்குள்ள அவ வரணுமேன்ற மாதிரி யூரி கொஞ்சம் கோவத்துல இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க. கரெக்டா கேப்டனும் யாரும் கவலைப்படாதீங்க நாங்க வந்துட்டோன்னு சைக்கோவை தூக்கிட்டு இந்த கேப்டன் இந்த இடத்துக்கு வந்துட்டான். அதுவும் இந்த இடத்துக்கு வர வேண்டிய முக்கியமான ஆள் வரதுக்கும் ஒரு செகண்டுக்கு முன்னாடி. அதனால இவன் வந்து அடுத்த செகண்டே அந்த முக்கியமான ஆள் வர எல்லாருமே எழுந்து மரியாதை கொடுக்குறானுங்க. யாரா அவ்வளவு பெரிய ஆள்னு பார்த்தா அது ஜூசு தான். ஆனா இவனை பார்த்தா ஜூசு மாதிரி இல்லையடான்னு கேட்டீங்கன்னா வேற வழி இல்ல, இப்படிதான் அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா எப்படி காணிக்கேவ்ல இருந்து ஐசிஏவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் காட்டினாங்களோ அதே மாதிரி தான் ஜூசுவும் வளர்ந்துட்டான்றதுக்காக லைட்டா கொஞ்சம் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஜூசுவுக்கும் இந்த இடத்துல காணிக்கேவுக்கும் நல்ல ஒரு பாண்ட் இருக்குது. சரி ஐசிஏவுக்கும் நல்ல ஒரு பாண்ட் இருக்குது. அது எந்த அளவுக்குனா பக்கத்து வீட்டு பையனை பார்த்தா ஜாலியா ஓடி போய் பேச மாட்டோம், அந்த மாதிரி இந்த இடத்துல 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இப்ப இவங்க இருக்கிறது டீம் மீட்டிங் ஆச்சு, அதனால டீம் மீட்டிங் கண்டினியூ பண்ணுவோன்னு இவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்க நட் கிராக்கர் அந்த கோலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கிறதே இப்ப நட் கிராக்கர் கோல் தான். அதனாலதான் அந்த நட் கிராக்கர் கோலை போட்டு தள்ளணும், அது எங்க போது வருதுன்றது எல்லாத்தையுமே நாங்க ட்ராக் பண்ணிட்டோன்னு அந்த கோலை பத்தின இன்ஃபர்மேஷனை சொல்ல இந்த இடத்துல பிக் மாம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போது சூசு கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு சொல்றாங்க. ஏன்னா அந்த பிக் மாம்ன்றவங்களுக்கும் ஜூசுவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பிக் மாம் இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்குதுன்னா ஆப்ஷன் நடக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் நட் கிராக்கரும் அடிக்கடி வந்துட்டு போறதா நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப கிடைச்சிருக்குது. சோ இப்போ நீங்க எல்லாருமே போயிட்டு அந்த நட் கிராக்கரை ஃபாலோ பண்ணி அந்த ஆப்ஷன் நடக்கிற இடத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறமேட்டு தான் நட் கிராக்கரையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோல்ஸையும் நீங்க போட்டு தள்ளணும். சோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிளான் புரிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி எல்லா பிளானையும் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே வெளியில இருந்து வந்துகிட்டு இருக்க இந்த ரூயி இருக்கான் இல்லையா, இவன் மட்டும் எனக்கு ஒரு முக்கியமான
முக்கியமான வேலை இருக்கு, நான் செக்கப்புக்கு போயிட்டு வரேன்னு திரும்பவும் ஹாஸ்பிடலுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவன் தான் காணிக்கையை விட நல்லா பவர்ஃபுல்லா மாறணும்னு நினைச்சான் இல்லையா, சாரி ஐசியை விட பவர்ஃபுல்லா மாறணும்னு நினைச்சான் இல்லையா, அதுக்காக தான் நான் திரும்பவும் போயிட்டு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போக காணிக்கை குக்குரியா பிரிசனுக்கு வந்திருக்கான். சாரி ஐசியை குக்குரியா பிரிசனுக்கு வந்திருக்கான். ஒரு நிமிஷம், எதுக்கு நான் இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லணும், காணிக்கைனே சொல்லிட்டு போலாமே. சரி ஓகே, இப்போ இருந்து காணிக்கைனே கண்டினியூ பண்றேன், நீங்களும் காணிக்கைனே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ காணிக்கை எதுக்கு திரும்பவும் குக்குரியா பிரிசனுக்கு வந்திருக்கானா, அமான் வராதப்பெல்லாம் வந்துட்டு இவன் அந்த ஃபாதரை பார்த்துட்டு போவான் இல்லையா, அதுக்காக தான் வந்து இவர் கூட உட்காந்து பேசுறான். ஆனா உண்மையாவே இவன் வரதுக்கு காரணம் என்னன்னா, இவனுக்கு மைண்ட்ல வரக்கூடிய அந்த ஞாபகங்கள் இருக்கு இல்லையா, பழைய விஷயங்கள், அதை பத்தி எல்லாத்தையும் இவர்கிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் வருவான். ஏன்னா இவருக்கும் இந்த மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணி இருந்திருப்பானுங்க. ஆனா இவரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கோல்ன்றதுனால இவருடைய ஞாபகங்கள் உடனே திரும்ப வந்துருச்சு. அதனாலதான் தனக்கு இப்ப 2 ஞாபகங்கள் இருக்கிறதுனால இதை பத்தி யாருக்கிட்டயாச்சும் பேசினா நல்லா இருக்குமேனு அடிக்கடி இவரை வந்து மீட் பண்ணி தனக்கு வரக்கூடிய ஞாபகங்களை பத்தி இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அதனாலதான் இன்னைக்கு வந்து இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, உனக்கு தொடர்ந்து உன்னுடைய பழைய விஷயங்கள் ஞாபகம் வருதுன்னா கண்டிப்பா உன்னால இந்த உலகத்துல நல்லபடியா வாழ முடியாது. ஏன்னா உன்னுடைய கடந்த காலம் நல்லா இருந்துச்சுன்னா உனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். இல்ல நீ நிறைய தப்பு பண்ணி இருக்கிற, கெட்ட விஷயங்கள் பண்ணி இருக்கிறனா இந்த நல்ல வாழ்க்கை உனக்கு நரகமா மாறிடும். அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லுட்டா, நீ ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைமா இந்த இடத்துல ஞாபகத்தை மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழல. ஒன்ன மாதிரியே ஆல்ரெடி இந்த இடத்துல ஒருத்தவன் தயாருன்றத மறந்துட்டு மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடூரமான சண்டையில அவன் யாருன்றது அவனுக்கு திரும்ப தெரிய வந்துருச்சு. அன்னையிலிருந்து அவன் வெளி உலகத்துக்கு வராம ஒரு இருட்டுக்குள்ளே தான் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே யாரு அவரு, எங்க இருக்கிறாருன்னு இவன் கேட்க, ஓ அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணுமா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஏன்னா அவனுடைய பேரு அப்படின்னு இந்த இடத்துல இவன் கிட்ட ஒரு பேரை சொல்லவும் அது என்னன்றது நம்மளுக்கு சொல்லவே இல்லைங்க. அதுக்கு பதிலா ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த போட்டோகிராஃபர் பொண்ணு ஒருத்தி இருந்தா இல்லையா, அவ வாங்கிட்டு போன அண்டர்வேர கனானே என்ற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து விட்டு இருக்கிறா. அவன் என்ன பண்ணிடுறான், அதை எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய மாஸ்டர் கிட்ட கொடுத்து, மாஸ்டர் இது மூலமா உங்களுக்கு ஏதாவது தெரிய வருதா, இது அவர் தானான்ற மாதிரி கேட்கவும், இல்ல இதுல அவனுடைய ஸ்மெல் இல்ல 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 என்னுடைய காணிக்கை எங்க போனா, அவனை 2 வருஷமா என்னால பார்க்க முடியல, என்னுடைய காணிக்கை எனக்கு திரும்ப வேணும், அவன் எனக்கு வேணும் வேணும்னு இந்த கண்ணானையுடைய மாஸ்டர் பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஷூ பயபுள்ள தான். இருந்தாலும் இவன் ஏன் காணிக்கை கத்துறானா, லாஸ்ட் டைம் நான் காணிக்கை அடிச்சு போட்டுட்டு போறதுக்கு முன்னாடி ஷூ நான் கண்டிப்பா நான் வந்து உன்னை மீட் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா இவன் போனதுக்கு அப்புறம் 2 வருஷமா எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே ஷூக்கு தெரியல இல்லையா. அதனாலதான் காணிக்கை என்ன ஆனான்னு தெரியல, என் காணிக்கை இல்லாம நான் யாரையும் சாப்பிட மாட்டேன், எனக்கு காணிக்கை தான் வேணும்னு எந்த ஒரு ஹியூமன் ஃபிளஷையும் இந்த 2 வருஷத்துல இவன் சாப்பிடாம ரொம்பவுமே சோர்ந்து போன நிலைமையில பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கிறான். ஆனா இந்த விஷயத்துல இவனுக்கு கீழே சர்வெண்டா இருக்கவங்களால தாங்கிக்க முடியாது இல்லையா. அதனாலதான் எப்படியாச்சும் நம்ம காணிக்கையை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த போட்டோகிராஃபரை வச்சு ஐசிஐ ஓடிய அண்டர்வேரை வாங்கிட்டு வர சொன்னது. ஏன்னா சிசிஜில புதுசா ஐசி என்ற ஒருத்தன் வந்திருக்கான், அவன் பாக்குறதுக்கு லைட்டா காணிக்கை மாதிரி இருக்கிறான்னு மத்தவங்களுக்கு காணிக்கை தான் ஐசி என்ற விஷயம் தெரியறதுக்கு வேண்டிய இவங்களுக்கு அந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்திருக்கும். அதனாலதான் அந்த போட்டோகிராஃபர் மூலியமா ஒரு சின்ன ட்ரிக்க பண்ணி அவங்க கிட்ட இருந்து அண்டர்வேரை வாங்கிட்டு வர சொல்லி அதுல ஸ்மெல் வரும், அதை வச்சு காணிக்கை உயிரோட தான் இருக்கிறான்றதை ஒரு புரிஞ்சு பாருன்றதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த பைபிள்ளைங்க ஐசிஐ ஓடிய அண்டர்வேரை கொடுக்கறதுக்கு பதிலா அவங்களுடைய அண்டர்வேரையே கொடுத்துருக்கானுங்களாட்டுக்கு. ஹே இங்க பாரு, நான் உனக்கு கடைசியா வார்னிங் கொடுக்குறேன், இன்னொரு தடவை இது அவன் இவன் கொண்டு வந்து ஏமாத்தலான்னு பார்த்தா உனக்கு கொண்டுடுவேன். ஒழுங்கா எனக்கு அந்த ஐசிஐ ஓடிய ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல கொண்டு வா, அப்பதான் என்னுடைய மாஸ்டர் என்னால திரும்ப நல்லபடியா மாத்த முடியும்னு இவளை செம்மையா புடிச்சு திட்டி விட இவ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு ஷூ பத்தி யோசிக்கிறா. ஏன்னா காணிக்கை காணா போனதுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் கேப் இருந்துச்சு இல்லையா, அந்த கேப்ல இந்த போட்டோகிராஃபர் பொண்ணுக்கும் ஷூவுக்கும் ஒரு குட்டி ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கும். இதனாலதான் இவ ஷூவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தன்னால முடிஞ்சது எல்லாத்தையும் அவனுக்காக பண்றா. ஆனா என்ன பண்றது, எல்லாமே போய் சொதப்பல்லே முடியுது இல்லையா. அதனாலதான் இன்னைக்கு ஒரு பில்டிங் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க ஷூ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் கண்டிப்பா அந்த காணிக்கையை கண்டுபிடிப்பேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி காணிக்கையை ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு இவன் இந்த பக்கம் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இதெல்லாம் என்ன இதை விட ஹைலைட்ன்ற மாதிரி இந்த குயின் ஸ்குவாட்ல இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பப்புக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நட் கிராக்கர் கோல்ன்ற அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து எப்பயுமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பப்பு இல்ல பாரு ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் இருப்பா. ஏன்னா இவ ஒரு ரெட் லைட் ஏரியாவும் நடத்திக்கிட்டு இருக்கா. அதனால அதுக்கு தேவையான பொண்ணுங்களை வாங்குறது விற்கிறது கடத்திட்டு போறதுன்னு நிறைய வேலையை பாப்பா. அண்ட் அது போக நிறைய மனுஷங்களையும் கொண்டு சாப்பிடுவா. அதனாலதான் குயின் ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம அந்த நட் கிராக்கரை பிடிக்கணும்னா மாறு வேஷத்துல தான் போகணும்னு இந்த மாதிரி பொண்ணு வேஷத்துல வந்து இந்த இடத்துல எங்க இருக்கிற அந்த நட் கிராக்கர்னு அப்படியே லைட்டா நோட்டம் விடவும் இவங்களுக்கு அந்த நட் கிராக்கர் யாருன்றது தெரிய வந்துருச்சு. இருந்தாலும் இவங்களால இப்ப டைரக்டா அவகிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா அவ இங்க வந்ததுல இருந்து எந்த ஒரு பசங்கள்ட்டையும் பேசல, ஜஸ்ட் பொண்ணுங்கள்ட்ட மட்டும் தான் பேசுறா. அதனால சரி ஓகே, நம்ம டீம்ல இருந்து பசங்களை அனுப்ப வேணாம், பொண்ணுங்களை அனுப்பி அவகிட்ட பேச வச்சு டிராப்ல சிக்க
வைக்கலாம்னு இவங்க டீம்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்களை பார்த்தா ஒருத்தி என்னடானா கேவலமான டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா, இன்னொருத்தி என்னடானா நான் பப்புக்கு வந்தது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்னு இங்க இருக்கக்கூடிய எல்லா ட்ரிங்க்ஸையும் எடுத்து குடிச்சிட்டு தலைக்கீழ ஆடிக்கிட்டு இருக்கா. சோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவங்களால ஃபாலோ பண்ணி போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. அதனால சரி ஓகேன்னு இன்னைக்கு இவங்க திரும்பவும் வீட்டுக்கு வந்துட மறுநாள் காலையில காணக்கியும் சூசுவும் போயிட்டு ஹட்சூரி வாஷோ அப்படின்ற ஒரு மீட் பண்ணி இன்னைக்கு இவங்க பண்ண போற விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன்னா போன சீசன்லயே வாஷோ தனக்கு மேல இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் மீட் பண்ணி பேசினார் இல்லையா, அவர் வேற யாரும் கிடையாது இவர் தான். அதனாலதான் இந்த ஹட்சூரி வாஷோவை பார்த்து இன்னைக்கு இவங்க பண்ண போற பிளான பத்தி சொன்ன உடனே இவர் செம ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த நட் கிராக்கரை நெருங்கணும்னா பொண்ணுங்களால மட்டும் தானே முடியும். அதனாலதான் எங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அனுப்பி அவளை ட்ராப் பண்ண போறோம்னு இவன் சொன்னதை கேட்டதுமே இவர் செம ஷாக்ல உட்காந்துக்கிட்டு இல்லப்பா அது முடியாது, ஒண்ணு அவங்க கூட ஏதாச்சும் பாதுகாப்புக்கு யாராச்சும் அனுப்பி ஆகணும், அப்படி இல்லைன்னா அவளை நம்ம இழந்துருவோம், நம்மளால காப்பாற்ற முடியாம கூட போவோம் அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் நெகட்டிவா பேச பக்கத்துல இருக்கக்கூடிய ஷூ உடனே சார் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன அந்த பொண்ணு பாதுகாப்பா இருக்கணும், அதே நேரத்துல அந்த கோலை போட்டு தள்ளணும், அவ்வளவுதானே, இது என்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அந்த நட்கரக்கர் மூலியமா எனக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்குது, அதனால நானும் அந்த பொண்ணு கூட ஒரு பொண்ணு மாதிரி போக போறேன்னு இவன் சொல்லவும் இவரும் சரி ஓகேப்பா நீங்க எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது செய்யுங்க, உங்களுக்கு டீம் தேவைப்படுதுன்னா கூட இவங்க டீமை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய சீனியர் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு 3 பேரை வர சொல்றாரு. இதுல நம்ம அகிரா மடவும் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு இவரு டக்குனு இறங்கி வரதுக்கு காரணம் என்னன்னா நட்கரக்கர் கோல் தான். ஏன்னா அந்த நட்கரக்கர் கோல் ஒன்னும் சாதாரண கோல் கிடையாது, அதுக்கு பெரிய பெரிய கோல்ஸ் கூட எல்லாம் நிறைய தொடர்பு இருக்குது. அதனால இந்த கோலை ஃபாலோ பண்ணி போனா மத்த கோல்ஸ் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பிளேஸை கண்டுபிடிச்சு அதுங்களை கூண்டோட கைலாசம் அனுப்பலாம் தான் இவங்க சொல்ற பிளானை கேட்டுட்டு இவங்களுக்கு தேவையான ஃபோர்ஸை கொடுத்து அவங்களை அட்டாக் பண்றதுக்கான பர்மிஷனை கொடுத்துட்டாரு. பட் பர்மிஷனை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்களால அந்த நட்கரக்கர் கோலை நெருங்க முடியாது இல்லையா. அதனால சூசு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு மிட்சுகி கூட சேர்ந்து நட்கரக்கரை நல்லா ஏமாத்தி நாங்க உன்னுடைய ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா டைம் ஸ்கிப்லாம் ஆகும், நடுவுல நிறைய விஷயங்களை காட்ட மாட்டாங்கன்னு, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல எப்படி இவங்க பழகுனாங்க, எப்படி இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுதுன்றது எதுவுமே காட்டல. அதுக்கு பதிலா இப்போ இவங்க ஃப்ரெண்ட் ஆனதுனால நான் உங்களை இன்னைக்கு ஆப்ஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு இந்த நட்கரக்கரை இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்களை ஃபாலோ பண்ணி சிசிஜில இருக்கிறவங்க எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணி வரவும் அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா வெறும் ஸ்டோரி மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஸ்டோரியை தவிர்த்துட்டு உள்ள இருக்கக்கூடிய டீடைல்ஸை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்க்கு அது லீடப்பா அமையும். அதாவது யூரி இருக்கான் இல்லையா, அவன் காணிக்கையை பார்த்து பொறாமப்படுறது, அதாவது ஐசியை பார்த்து பொறாமப்படுறது, அப்புறம் பிக் மாமுக்கும் சூசுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அப்புறம் அம்மானுடைய ஃபாதர் சொன்ன அந்த மிஸ்டீரியஸ் பர்சன், இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்க்கான நிறைய லீடப்பை இந்த மாதிரி கேரக்டர்ஸோட டீடைல்ஸ்ல அங்கங்க மறைச்சு வச்சிருந்தாங்க. சோ அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் நெக்ஸ்ட் எபிசோட் வரப்போற எபிசோட் எல்லாத்தையும் பார்க்க ஓஹோ இதுக்கு தான் அந்த சீன் அங்க இருந்துச்சா, ஓஹோ இதுக்கு தான் அவங்கள அங்க காட்டினாங்களான்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்க. அதனால இதுக்கப்புறம் உங்களை நான் எபிசோட்ஸோட வந்து நான் மீட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை எப்பயும் போல மறக்காம கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.